சண்டே மார்னிங் அர்லியாகவே ஹஸ்பண்ட் மார்க்கெட் போயிருந்தாங்க. அத்தை கடைக்கு வெஜ்ஜீஸ் வாங்குறதுக்கு. கையோட நம்ம வீட்டுக்குமே அடுத்த வாரத்துக்கு தேவையாக இருக்கிற வெஜ்ஜீஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ கையோட எல்லாமே செக்ரிகேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அத்தை திருச்செந்தூருக்கு மாலை போட்டிருந்தாங்க லாஸ்ட் வீக். ஸோ இந்த வாரம் கடைசியில் தான் நாங்கள் கோயிலுக்கு போவோம். ஸோ அதனால நான்வெஜ் கிடையாது, வெஜ் மெனு தான் இன்றைக்கி. சண்டே ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரைட் ரைஸ் அண்ட் கோபி மஞ்சூரி இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அது காலிஃப்ளவர் பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் இப்போ மேரினேட் பண்ணுறதுக்கு உப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர், சோயா சாஸ், இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அண்ட் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். டபுள் ஃப்ரை பண்ணவே வேணும், அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். இந்த கோபி ஃப்ரை பண்ண எண்ணெயை ஒரு கடாயில் ஆட் பண்ணிவிட்டு பொடிசா நறுக்கின பூண்டு, வெங்காயம் சேர்த்து சாட்டே பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். என்கிட்ட ரெட் அண்ட் க்ரீன் கேப்சிகம் கொஞ்சமாக இருந்தது, அதையும் பொடிசா நறுக்கி ஆட் பண்ணிவிட்டு ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணி கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியும் சேர்த்துக்கிட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கோபி ஆட் பண்ணி லாஸ்ட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து இறக்கிட்டேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சைமல்டேனியஸாக ஃப்ரைட் ரைஸும் ரெடி பண்ணிவிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.